எல்லாரும் பயங்கரமாக சோர்ந்து போயிருப்பீங்க. சீக்கிரம் முடிச்சுட்டு போகலாம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இது ராஜ்மோகன் வந்து கூப்பிட்டாரு, தலைவரே ஆடியோ லான்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், ஐயோ நீ கூப்பிடலாம் கூட நான் வருவியா அப்படின்னு. பிகாஸ் இது என் நண்பன். என் நண்பனுக்கு வாழ்க்கை அண்ட் வாய்ப்பு கொடுத்த கிருத்திகா அண்ட் தண்டபாணி சார் அண்ட் யோகி பாபா அண்ணன் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நண்பனுக்காக வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் வந்து நாளைக்கு பண்ணும்போது நாளைக்கு படத்துக்கு முன்னாடி வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன், கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். தென் நாளைக்கு படம் பண்ண வந்துட்டேன். எனக்கு இந்த ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி. நான் இவர்கிட்ட தான் நிறைய பேசுவேன், ஷார்ட் ஃபிலிம் டைமில் அண்ட் குரோமோ டைமில். அதை எப்படி பண்ணலாம், அந்த டெக்னிக்கல் அதை எப்படி பண்ணலாம், அது யார் கூப்பிடலாம், எல்லாமே எனக்கு சொல்லிட்டே இருப்பார் இவர். அண்ட் என்னோட ஷார்ட் ஃபிலிம் அண்ட் குரோமோ மை டிஸ்கஷன் இதெல்லாம் அவர்கிட்ட பண்ணியிருக்கேன். மகாராஜாவோட ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ சேர்ந்து நாங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர் வந்து என்னோட ரூம்மேட், சாரி நான் வந்து அவரோட ரூம்மேட். ஒரு 3 ரூம்ல ட்ராவல் பண்ணுவேன். 3 வருஷம் 2 வருஷம் அது இருக்கும். கஷ்ட காலம் எல்லா டைம்லையும் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். எனக்கு அது மூமெண்டால் ரொம்ப மைண்டில் ஓடிட்டே இருக்கு. எனக்கு அவர் நிறைய சினிமா சார்ந்த பேசும்போது ரூட்டடாக பேசுவார். லைக் எங்கள் ஊரில் நடந்த தலைவரே, இது நான் கேள்விப்பட்டேன், எங்கே படித்தேன். ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது தெரியும் இவர் வந்து படம் பண்ணாலும் ஏதாவது ட்ரூ ஈவெண்ட்டாக எடுத்து பண்ணுவார். ஏன்னா எனக்கு ஒரு இந்த ட்ரெயிலர் பக்கமே நினச்சேன். நான் வந்து எனக்கு அவருக்கு ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு கதை நடந்தது. நாளைக்கு வின் பண்ணிட்டு அந்த காசில் நாங்கள் ஒரு பைக் வாங்கினேன், பல்சர். நான் என் நண்பர் சையத் அண்ட் ராஜ்மோகன் 3 பேர் தான் போய் வாங்கணும். ராஜ்மோகன் தான் கொண்டு போய் ஆர்டிஓவில் கொண்டு போய் எல்லாம் இது பண்ணார். குருமை ஆஃபீஸில் வச்சுருந்தேன். நிறைய பைக் இருக்கு அந்த ஃப்ளாட்டில். என் பைக் நான் பயந்து உள்ளே வைப்பேன். கரெக்டாக என் பைக்கை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்புறம் நான் சையத் ராஜ்மோகன் 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனும் அலைஞ்சிட்டே இருந்தோம். அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்து பொல்லாதம் படம் பார்த்து எப்போ கொண்டு போய் திருட ஏதாவது ஸ்மக்லாக யூஸ் பண்ணிட்டேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. ஸ்மக்லில் போய் எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஷன் போயிட்டு அது கண்டுபிடிக்க ரொம்ப அலைஞ்சோம். கடைசி வரைக்கும் பைக் கிடைக்கவே இல்லை. அது ஒரு ஈவெண்ட் இது பார்க்கும்போது தோணுச்சு. அண்ட் ராஜ்மோகன் தவிர்த்து இந்த படத்தில் நிறைய பேர் அசோசியேட் இருக்காங்க. நிறைய நண்பர்கள், அப்புறம் அண்ணன்கள், காளி அண்ணன், கார்த்திக் நேதா அண்ணன், அருள்தாஸ் அண்ணன், அருவி மகன் பிரதர், அப்புறம் லீன் அண்ணன், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் நந்தகுமார், முரளி, சதீஷ், நிறைய பேர் அசோசியேட் இருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வின் கதாநாயகன் இமான் சார் அவர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். படம் வெட்டேறிய என்னோட தாய்மார்கள் அண்ட் கவிதா தமிழுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அர்த்தமற்ற வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றுவது அன்பு, அர்த்தமுள்ள வாழ்வை அற்புதமாக மாற்றுவது நட்பு. அப்படி ஒரு வாய்ப்பு பொம்மை கதாநாயகியாக தந்து உயர்த்திய நாயகனுக்கு நன்றி சொல்வதாக கூட இருக்கலாம். பொம்மை நாயகி இயக்குனர் ஷான் அவர்களை பேச அழைக்கிறோம். பொம்மை நாயகி பற்றி அதிகமாக பேசினது கவிதா அவங்கள தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா மேடையிலையும். நன்றி. முதல்ல வந்து நிறைய விழாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா சினிமா விழாக்களில், சினிமா ப்ரொமோஷனில் ப்ரொடியூசர்ஸ் வந்து பதட்டமாக இருப்பாங்க, டைரக்டர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஆனால் இங்கே பார்க்கும்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் நண்பர் ராஜ்மோகன் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறாரு. அதுக்கு காரணம் எனக்கு என்னன்னா, இந்த திரைப்படத்தை சரியாக கொண்டு போய் சேர்த்துடணுங்கிற அந்த சின்ன பதட்டம் மட்டும்தான். அதுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் நீங்கள் வந்து அதுக்கு வந்து துணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி பர்சனலாக இந்த படத்தை வந்து ப்ரொடியூசர்ஸ் இன்னும் அந்த ப்ரொமோஷன் சைடு வந்து இன்னும் கூடுதலாக கொண்டு போயிட்டீங்கன்னா இன்னும் அது இன்னைக்கு மிகப்பெரிய தேவையாக இருக்குது. இது 300வது படம் பாபு ஆனந்த். எனக்கு அவரோட 300 படத்தில் எனக்கும் என் படம் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தவர். எனக்கு தெரிஞ்சு இந்த 300 படத்தில் இதான் முறை ஒரு ஹீரோயின் வந்து அவரை க்யூட்டு ஸ்வீட்லாம் சொல்கிறது நான் பார்க்குறேன். அது வேற அவங்க சொன்னது வந்து சரியா புரியலன்னா, முதல்ல அவர் வந்து ரொமான்ஸுக்கு ஒத்துழைக்க மாட்டாரு, அப்புறம் பேசி புரிய வச்சு ரொமான்ஸுக்கு ஒத்துழைக்க வச்சிருக்காங்க. அதானுங்க, அதுவே எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குண்ணே. ஏன்னா எனக்கு அவர் எவ்வளவு ஒத்துழைச்சிருக்காருங்கிறது எனக்கு தெரியும். இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும் போது நிறைய நைட் சீன்ஸ் இருந்துச்சு. அது பார்க்கும் போதே வந்து நிறைய ஒத்துழைச்சிருக்காரு. இந்த படத்து மேல ஒரு பயங்கர நம்பிக்கை வச்சிருக்காரு. ட்ரைலர் பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு.
அவரோட கெரியரில் இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன். 300 மூவிஸுங்கிறத விட அவரும் சரி நம்ம எல்லாருமே சரி இது ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒரு முதல் படமா மிகப்பெரிய மைல்ஸ்டோனா இருக்கணுங்கிறது வந்து இங்க வந்திருக்கிற அந்த இவங்க எல்லாரையும் பார்க்கும் போது இவரு எவ்வளவு உழைச்சிருக்காருன்னு தாண்டி எவ்வளவு அன்பு வந்து செலுத்திருக்காரு. திருப்பி செலுத்துறதுக்காக இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. நானும் வந்திருக்கிறேன். எனக்கு இங்க பார்க்கும் போதுதான் எனக்கு இவர் நிறைய பழகலைன்னா கூட எனக்கு இந்த ஒரு இடம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காரும் போது எனக்கு அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வந்தது. இந்த படத்தோட விஷுவல் பிரதீப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவர் ரைட்டரு சேத்துமான் அதெல்லாம் தாண்டி இதுல வந்து அதான் கேட்டுட்டு இருந்தேன். நிறைய லைவ் லைட்டிங்கா தெரிஞ்சுது அப்படிலாம் பக்கத்துல உட்காந்து கேட்டிருந்தேன். ரொம்ப அருமையா இருந்தது பிரதீப் அவரோட விஷுவல்ஸ். முக்கியமா இமான் சார், நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது வெளியே அவர்கிட்ட பாட்டு வாங்குறதுக்காக பாட்டுனா அவர் ஒரு சிடி கொடுப்பாரு, வாங்குறதுக்காக உட்காந்துருப்போம். அவங்க அப்பா அப்பப்போ டோரை திறந்துட்டு உள்ள போகும்போது அப்படியே கேட்போம் அந்த சவுண்டெல்லாம். ஏதாவது ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது வாசிக்கிட்டே இருக்கிறது, பாட்டு ஏதாவது வருதா என்ன வருதுன்ட்டு. எனக்கு அந்த காலகட்டம், ஏன்னா இந்த 2 பாட்டு கேட்கும் போது கார்த்திக் நேதா சொன்னாரு, இந்த மாதிரி கார்த்திக் நேதா அண்ணன் இமான் சார் சொன்னாரு உங்களுடைய தமிழுக்கு வந்து இதுன்னு. ஆனா இந்த கரெக்டா இந்த 2 பாட்டுல அந்த தமிழை சரியா ஒலிக்க செஞ்சது எனக்கு வந்து ரொம்ப இந்த பாட்டோட அந்த இது வந்து கேட்கறது வந்து ரொம்ப அருமையா இருந்தது சார். ஒரு மெலோடி பாட்டு, அதுவும் உங்க குரல்ல நீங்க சொன்னீங்க இங்க வந்து இது நான் ரொம்ப நாள் கழிச்சு பாடுகிறேன். நான் கேட்கும் போது தோணுச்சு எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட குரல் இந்த மெலோடியில கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். இன்னும் நிறைய நீங்க வந்து மெலோடி பாடல்கள் பாருங்க சார். இதில் நடித்த நடிகர்கள் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு படங்கள்ல சிறந்த கதாபாத்திரமா நிறைய படங்கள் பார்த்தோம். இதுல ஒட்டுமொத்தமா இத்தனை நடிகர்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து சிறந்த எல்லா திரைப்படங்களும் நடிக்கிற நம்ம காளி வெங்கட் அவர்கள் ஆகட்டும், மதன் அவரு ரமேஷ்னா, அப்புறம் உங்க அம்மா கதாபாத்திரம். ஆக்சுவலா அவங்களை ஃபர்ஸ்ட் தெரியல, இவங்க மைக்ல பேசணும்னு தெரிஞ்சு இப்ப சமீபத்தில் அவங்கள ரெசார்ட் அதுல நான் பார்த்தேன். அதுல நல்லா அவங்க இது பண்ணிட்டாங்க. மற்ற எல்லாருமே மைனா இருக்காங்க, ஹீரோயின் அவங்க எல்லாருக்குமே. குறிப்பா வந்து தயாரிப்பாளர் அவர்களுக்கு இது வந்து நிச்சயமா வந்து ஒரு ராஜ்மோகன் அவர்களுக்கு முத படம் அப்படிங்கிறத தாண்டி இந்த படம் உங்களுக்கும் வந்து உங்க தயாரிப்புக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். பாபுன்னு எனக்கு மறுபடியும் வந்து வாழ்த்துக்கள். 300வது படம் எனக்கு தெரிஞ்சு இது அனௌன்ஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு 400வது படம் ஆயிருக்கும்னு நம்புறேன். ஆயிடுச்சு இல்லைன்னா ஆயிடுச்சு, 400வது படம் ஆயிடுச்சு. அந்த விழாலையும் வந்து 500 அதனால அந்த விழாவை வந்து பேசலாம். ரொம்ப நன்றி. சரி, 300 400 500 1000 வரைக்கும் போயிட்டே இருக்கலாம் சார். பரவாயில்ல, பாத்து. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சுசீந்திரன், SR பிரபாகரன், லெனின், பாரதி, பிரேம் என்று பேசப்பட்ட இயக்குநர்களின் படைப்புகளில் பங்களித்தவர். டிரைவராக நினைத்தவர் டைரக்டர் ஆனவர். அடித்தட்டு மக்கள் பிரச்சனைகளை, உணர்ச்சியின் வாழ்க்கையை மக்களுக்கு உறக்க சொல்லி இருக்கிறார். களம் புதிது, இந்த கதை புதிது, இவருக்கு இந்த படமும் புதிது. உறுதியான வெற்றி வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் அறிமுக இயக்குனர் ராஜ் மோகன் அவர்களை. வந்திருக்க பிரஸ் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 18 வருஷ போராட்டம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிருத்திகா தங்கப்பாண்டி மேம்க்கும் தங்கப்பாண்டி சாருக்கும் நன்றி. என்னென்னா என்னோட சொந்த காசை போட்டு நடத்தினா கூட இப்படி படம் எடுத்துருக்க மாட்டேன். என்னை அவ்வளோ சுதந்திரம் கொடுத்து முழுமையாக என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட கனவு ப்ரொடியூசர் அவங்க இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும். ஸோ அதுக்கு நானும் கூட சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க அறிமுகப்படுத்துறது என்னுடைய தம்பி சுந்தரபாண்டி தான். அவன் தான் என்னை கூட்டு போய் ப்ரொடியூசர் என்ட்ரா பண்ணிவிட்டான். ஸோ அவனுக்கு என்னுடைய பெரிய நன்றி. அப்புறம் மீனா வந்து ரெட்ஜன் ராஜா சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சண்முகமூர்த்தி சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் வைஸ் அசோசியேட் ஆகிருக்காங்க. டிஜி தியாகராஜன் சாருக்கும், அர்ஜுன் தியாகராஜன் சாருக்கும், அப்புறம் செந்தில் தியாகராஜன் சாருக்கும், அப்பு சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அப்புறம் ஓகே, அப்புறம் இது யோகி பாபா நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு 7 வருஷம் 8 வருஷம் நான் சினிமாவில் இல்லை, வெளியே வந்துட்டேன். ஒரு டிரைவராக வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் லாக்டவுனில் திடீர்னு அவர் கால் பண்ணார். அவர் யார் நம்பர்னே தெரியல. நான் யோகி பாபா பேசுகிறேன்னாரு. பார்த்தா அவரோட வாழ்க்கையை என்னோட வாழ்க்கையை ஒரே டைம் தான் ஆரம்பிச்சது. ராஜபாட்டை படத்தில் அஸ்னேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் யோகி
யோகி படத்தை வச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு நான் கிளாப் அடிச்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு இதில் அவரோட குரோத் கொஞ்சமாக வளர்ந்து இருந்துச்சு. நானும் அவர் கூட பேசிட்டு இருந்தேன். ரொம்ப பீக் போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட தொடர்புல இல்லை, அவர் நம்பரும் என்கிட்ட இல்லை. இப்போ திடீர்னு என்ன கால் பண்ணி இந்த மாதிரி என்னடா போது வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது வாடா எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்கிறான்னு சொன்னார். ஸோ அப்படி ஆரம்பிச்சு தான் அன்னைக்கு அர்ஜுன் பேர் 10 3வது படமாக வந்து நிற்கிது. யோகி பாபானாவுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் யோகி பாபானா வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப எனக்காக மெனக்கட்டு நிறையா கஷ்டங்கள் சின்ன சின்ன விஷயம் அனுபவிச்சு நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் 3வது படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் யோகி பாபனை வந்து அவருக்கு இன்னொரு கதையை சொன்னோம். படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அவர் கேட்டார், இன்னொரு அடுத்த ஒரு கதை சொல்கிறாரு. அப்புறம் சொல்லுவேன் என்ன சொல்லும் போது பார்த்தோன்னா அவர் ஒரு நல்ல ஒரு லக்ஸரி கார் ஒன்று அண்ணன் வாங்கியிருந்தாரு. வாங்கிட்டு வந்துட்டு டேய் புது கார்ல எல்லாம் இப்படி ஏமாற்ற மாட்டாங்கடாண்டாரு. அண்ணே அடுத்து நம்ம பார்ட் ஒன்று பண்றோண்ணே, அது புது கார் வச்சு தானே. டேய் நாளை காலையிலேயே வாடாங்க, வண்டியை செக் பண்றா, ஓட்டி போறா, டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா போறாரு. அப்புறம் அவருக்கு ஒரு அனுபவம் இருந்தது, அதையும் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. ரொம்ப நன்றி எதிர்பார்க்கணும். அப்புறம் காளிய வேட்டனாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவரு இந்த கதையில ஃபர்ஸ்ட் இந்த கதை சொன்னது சமுத்திர சாருக்கு தான். அவர் ஒரு சூழ்நிலையில பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் காளிய வேட்டனார் தான் லின்னனை கூட்டுக்கு அறிமுகப்படுத்தினாரு. ஹீரோவா அவர் பண்றதுக்கு தான் அந்த கதையை சொன்னோம். அப்புறம் ஒரு இடத்துல அவரை கேரண்டர் இந்த படத்துல இந்த நம்ம மொத்தம் நீங்க என்ன வேணா வேணும் வைக்கிங்க, அந்த கேரண்டி கையெழுத்து போட்ட ஒரு ஆளு ஒரு முகம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது காளிய வேட்டன் நம்ம உங்களுக்கு எல்லா பேரும் ஞாபகம் வந்துடும். அந்த கேரண்டி கையெழுத்து பொருள் அவங்க என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி அண்ணன் அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு சிறப்பாக பண்ணிக்கிட்டு அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கதை சொல்லும் போது அவரு புது கார் வாங்கி அவர் ஏமாந்த கதையை என்கிட்ட சொன்னாரு. ஒரு 5 ஹெக்டார் கார் வாங்கி அந்த கதையை சொன்னாரு. அப்புறம் யோகி பாபனோட கதை சொல்லும் போதும் அவரோட அசிஸ்டன்ஸும் ஏமாந்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இதுல ப்ரொடியூசர் சார்ட்ட கதை சொல்லும் போது அவங்களும் ஒரு வண்டி வாங்கி ஏமாந்துருந்தாங்க. என்னோட எடிட்டரும் ஏமாந்துருந்தாரு. இப்படி எல்லா பேரும் ஏமாந்துருந்தாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு ஏமாந்த கதையாக தான் இருக்கும். உங்கள ஒரு கேரண்டி கழுத்து போடுறதோ, ஒரு லோன் வாங்கினதோ, அப்புறம் புது வண்டி வாங்கி நம்ம 2-3 வருஷத்துல வண்டியை மாற்றி வித்துருப்போம் வச்சிருப்போம். அப்படி எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ட்ரெண்டில் உள்ள கதை தான். பெரியவங்க பிரச்சனையாக போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கதையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்புறம் முதல் படங்கள் கொஞ்சம் இதாக இருக்கு. அப்புறம் ஒரே நாளாக பார்த்து சொல்கிறேன். அப்புறம் மைனாமன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஈவனோட அம்மா கேரக்டர் தான் அவங்க நடிக்க கேட்டேன், மாமியாரா. அவங்க பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னது எனக்கு என்ன வயசு என்ன பிடிச்சிக்கு மாமியார்ன்றன்னு சொல்லி பயங்கரமா கோவம் ஆயிட்டாங்க. அப்புறம் வேற ஏதாவது கேரக்டர் இருக்காங்க, வேற எதுவும் கதை இல்லை, வேற எதுவும் கேரக்டர் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மைனாமன் வந்து நான் ஒரு நாள் கால் பண்ணேன், நீங்க தான் அவங்க படத்தில் எனக்கு கேரக்டர் இல்லைன்றீங்களா, அப்படி இப்படின்னு எனக்கு கால் பண்ணுவீங்க. நாங்க இல்லை மேம் கொஞ்சம் வயசு எங்க இருக்க ஒரு வட்டிக்காரம்மா கேரக்டரு நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்குன்னு மேம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி மேம். அப்புறம் அனாமிகா அம்பிகி. ஸோ அவங்க வந்து யோகி பாபனா வந்து ஒரு கான்ட்ரவர்சியா ஒரு கேரக்டரே அந்த ஹீரோயின் கேரக்டர் இது வரைக்கும் யாருமே ஒரு சொல்லாத ஒரு கேரக்டர் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கேரக்டர் அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க வந்து அதை ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் ஹீரோ நான் ட்ரை பண்ணோம், நாங்கள் செலக்ட் பண்ணல, யாருமே நடிக்க மாட்டேன்னு போயிட்டாங்க. அவங்க ஒருத்தவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு நன்றி. ஸோ அதுக்கப்புறம் இமான் சார் வந்து உண்மையிலேயே அவர் ஒரு குழந்தை, ரொம்ப குழந்தை. ஒன்னே சார் ஒரு சின்ன ஹெல்ப் சார்னு சொல்லி வேண்டாருன்னா முடிஞ்சு அவ்வளோதான். அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாரு, நான் போயிட்டே இருக்கேன். நிறைய இயக்குநர்கள் நிறைய ஹீரோ வளர்த்துட்டீங்க சார். இந்த படத்துல வந்து யோகி பாபா வந்து அவரே சொல்லுவாரு நான் காமெடி இருந்தா கதை இருந்தாண்டு. ஆனா அதுல வந்து இமான் சார் வந்து எடுத்த படத்தை வந்து அவர் ஹீரோவாவே அவரோட பிஜிஎம் மிரட்டி நிப்பாட்டிருக்காப்புல. அந்த அளவுக்கு இமான் சாரோட ஒர்க்கு பல மணிக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். அப்புறம் கார்த்திக் நேதா வந்து ஒரு 15-16 வருஷம் நண்பர் தான் நானும் வரும். லெனிவண்ணா மூலியமா இந்த படத்துல பேசி பாட்டு எழுதணும். எழுதிட்டு இன்னும் ஒரு நாள் நான் கேட்டேன், நண்பர் என்ன உங்களுக்கு தெரியும் நண்பர்னா, எனக்கு தெரியாதுன்னாரு. நான் அவன் நண்பர் தான், ஏன் நண்பரா நீங்க, எனக்கு தெரியவே இல்லை. இல்ல அப்போ ஒரு டைம் வந்தா அந்த நண்பர்கள் 2 பேருமே அது மறந்துடும் அந்த மாதிரின்னு சொல்லக்கூடிய. அப்புறம் இந்த கதையை சொல்லக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி
நல்லா பாட்டு எழுதி கொடுத்தாரு. ஸோ அப்புறம் மதனண்ணாவும் நானும் மோட்டார் பில்லு தான் வந்திருக்கோம். ஸோ அவர் கதை சொன்னா நல்லா திரும்பி பண்ணிடலான்ட்டாரு. ரமேஷ் அண்ணாவும் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல கேரக்டராக பேசப்படும் நம்பிக்கை இருக்குண்ணா. அப்புறம் மாமியார் கேரக்டர் பண்ண சௌந்தர்யா மேம் வந்து அதான் அவங்க சொன்ன மாதிரி ஷூட்டிங் 2 நாளைக்கு தான் வந்தாங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தாங்க அவங்க மேலே, அவங்க பல்லாண்டு. ஸோ அவங்ககிட்ட ஒரு கோவம் இருக்கு, அவங்க கண்ணில் அது நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறம் அவங்க இன்னும் பெரிய லெவலில் பேசப்படுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. அப்புறம் பிரதீப் கேமராமேன், என்னோட கேமராமேன் பெரிய சப்போர்ட்டு பிரதீப் காளிராஜா. ஸோ அவர் ஒரு 4 படம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இன்னும் அவர் ஒர்க் பண்ண படம் எதுவும் வெற்றியாகல. இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவர் பெரிய ஹீரோ கூட விஷயங்கள ஒர்க் பண்ண வாழ்த்துக்கள் தம்பி. அப்புறம் என்னோட எடிட்டர் சார் காசி விஸ்வநாதன் சார். ஸோ அவர் வந்து ஒரு 60-70 படம் இன்னும் எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து அவருடைய ஒர்க்கு வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். என்னோட ஆர்ட் டைரக்டர் சேகர்னு சொல்லி, அவர் வந்து கோட் அமரன் அந்த 2 படங்கள் பண்ண ஆர்ட் டைரக்டர். ஸோ அவர் இன்னைக்கு வர முடியல, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோட டீம் அஸ்னாட்ரி டீம் எல்லா பேருக்கும் சொல்லிக்கிறேன். அருணீஸ்வர், நந்தகுமார், அப்புறம் ராஜா, முரளி, மணிமாறன், சுரேஷ் இல்லையா, சதீஷ், ஆத்விக்கு, கார்த்திக், இவங்க எல்லா பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னுடைய அஸ்டன் கிடையாது, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன டேரக்டர் ஆகியிருக்காங்க. அதுதான் இவங்க பூரா என்னுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து சப்போர்ட்டுக்கு எல்லா பேரையும் சப்போர்ட் வாங்கினாண்டு உள்ள கூப்பிட்டு இழுத்து எல்லா பேரும் வேலை ஆகிட்டேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் எனக்கு நன்றி. அப்புறம் வேற யாருக்கும் மாதிரி நேரத்தில் யோகி பவனுக்கு ரொம்ப நன்றி. நான் தேங்க்யூண்ணா. எல்லாரையும் சொல்லிட்டு நான் வரேன். லகரி முருகன் சார், ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அவங்க தான் அந்த அர்ஜுன் பேர் 10 படத்தோட சாங் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரசன்ன மீடியா. நண்பர் சென்ட்ரன், அவர் வந்து அந்த பொல்லாதவன் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க எல்லா பேருமே சொல்லுவாங்க இந்த பைக் திருடன்னு சொல்லி. இந்த படம் இவருக்கு ஒரு ஐகானிக்காக ஒன்று மாறும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு ஒரு பெரிய இதாக அமையணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.